பாரத போர் 18 நாட்கள் நடைபெற்றது. பகல் முழுவதும் பார்த்தனுக்கு தேரோட்டுவான் பரந்தாமன். அந்நாளில் இரவில் போர் செய்யும் வழக்கம் இல்லை. இரு பிரிவினரும் இரவில் ஓய்வெடுத்துக் கொள்வர். பகலெல்லாம் போரிட்ட களைப்பால் அர்ஜுனன் பாசறையில் படுத்து நன்கு உறங்குவான். ஆனால் பகலெல்லாம் தேரோட்டி களைத்திருந்தாலும் கண்ணன் மட்டும் இரவில் ஓய்வெடுப்பதில்லை. மாறாக தேரை இழுத்து ஓடி களைத்திருந்த குதிரைகள் மேல் கவனம் செலுத்துவான் கண்ணன். வெந்நீர் வைத்து குதிரைகளை நன்கு தேய்த்து குளிப்பாட்டி விடுவான். குதிரைகளுக்கு இதமாயிருக்கும் பொருட்டு உடல் முழுவதும் பிடித்து விடுவான். பச்சை அருகம்புற்கள் வெட்டி வந்து கட்டுக்கட்டாக குதிரைகளுக்கு ஊட்டி விடுவான். அடுப்பு மூட்டி கொல்லை வேக வைத்து கொண்டு வந்து ஒவ்வொரு குதிரைக்கும் முன் நின்று அவை உண்பதைக் கண்டு மகிழ்வான். குதிரைகள் கொல்லை வயிறார உண்டு முடித்த பிறகு உறங்கி ஓய்வெடுத்துக் கொள்ளும். அவை ஓய்வு கொள்ளும் போது கண்ணன் குதிரை கொட்டில் முழுவதையும் சுத்தம் செய்வான். அதற்குள் விடியத் தொடங்கிவிடும். உடனே குதிரைகளை பூட்டி தேரினை போருக்கு செல்ல தயாராக்கி விடுவான். ஒவ்வொரு நாளும் இப்படியே தொடர்ந்து நடக்கும். ஒரு நாள் அர்ஜுனனுக்கு நள்ளிரவில் விழிப்பு வந்துவிட்டது. எழுந்து கண்ணன் தங்கிய பாசறைக்கு சென்றான். அங்கு கண்ணனை காணவில்லை. இந்நேரம் களைத்து தூங்காமல் கண்ணன் எங்கே போயிருப்பான் என்று தேடினான். இறுதியில் கண்ணன் குதிரை கொட்டிலில் குதிரைகளுக்கு பணிவிடைகள் செய்து கொண்டிருப்பதை கண்டான். உடனே ஓடிச் சென்று கண்ணன் கைகளை பற்றி கொண்டான். கண்ணா, குதிரைகளுக்கு நீதான் பணிவிடை செய்ய வேண்டுமா? வேறு யாரையாவது விட்டால் செய்ய மாட்டார்களா? உன் அடிமையாகிய நான் ஓய்வாக உறங்குகையில் நீ உறங்காமல் பணி செய்து கொண்டிருப்பதா? என்ன அபச்சாரம்! இன்று முதல் இப்பணியை நீ செய்யாதே என்று அர்ஜுனன் வேண்டிக் கொண்டான். அர்ஜுனா, குதிரைகளை நன்கு பராமரிக்காவிட்டால் தேர் விரைந்து ஓடுமா? பகைவரை வெல்ல முடியுமா? வேறு யாரையாவது பராமரிக்கச் சொன்னால் அவர்கள் அக்கறையாக கவனிப்பார்களா? அது மட்டுமல்ல, இப்போது நடக்கும் போர் முடியும் வரை நாம் மைத்துனன்மார் அல்ல. நீ என் எஜமானன். நான் உன் ஏவல் கேட்கும் சாரதியாவேன். ஆதலால் உன் கடமை போர் செய்வது, என் கடமை தேர் ஓட்டுவது. குதிரைகளை பராமரிப்பது சாரதிக்குரிய கடமை. மறுநாள் போருக்காக நன்கு ஓய்வெடுத்துக் கொள்வது எஜமானன் கடமை. நம் இருவரின் தொழிலும் வேறு வேறாக இருந்தாலும் நம் தொழில் போர் தொழில்தான். இருவகை தொழிலும் செம்மையாக நடைபெற்றால்தான் போரில் வெற்றி கிட்டும். ஆதலால் நீ சென்று ஓய்வெடுத்துக்கொள். நான் என் கடமையை செய்ய இயலாமல் குறுக்கீடு செய்யாதே என்றான் கண்ணன். கீதை உபதேசம் கேட்ட அன்றை விட இன்று கண்ணன் செயலாலும் சொல்லாலும் காட்டிய உபதேசம் அர்ஜுனன் நெஞ்சை நெகிழச் செய்தது. மறுநாள் முதல் தன் போர்க்கடமையை சோர்வின்றி செம்மையாக செய்து வெற்றியை குவித்தான் அர்ஜுனன்.